ஹாய், குட் மார்னிங் காய்ஸ். எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சிம்பிள் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஹாய், குட் மார்னிங் காய்ஸ். ஐ எம் செந்தில் நியூ ஸ்டார். பிரிஞ்சால், டொமேட்டோ, டுடே ஸ்மால் ஆனியன், குக்கிங். கார்லிக், கிரீன் சில்லி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னாக்கா, ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு தான் வைக்க போகிறேன். பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இதுன்னு பாருங்கள். இதில் வந்து புளி சேர்க்க போகிறதில்ல, தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. அதனால் சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் பற்ற வச்சுட்டேன். குழம்புக்கு வந்து அடுத்தது ஆயில் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். ஏன்னா நான் என்கிட்ட வந்து 6 எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு குழம்புக்கும் ஒரு எண்ணெயை சேர்ப்பேன். நல்லெண்ணெய் இருக்குது, கடலை எண்ணெய் இருக்குது, சன்ஃப்ளவர் இருக்குது, ஆலிவ் ஆயில் இருக்குது, கோகனட் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது. 7 எண்ணெய் இருக்குது என்கிட்ட. அது ஒரு வரட்டிக்கு ஒரு குழம்புக்கு எண்ணெயை சேர்ப்பேன் தனித்தனியாக. எல்லாத்தையும் ஒரே எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது டேஸ்ட் வராது. பாருங்கள், எண்ணெயை ஊற்றியாச்சு. அது கூட வந்து ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்ப்பேன் லைட்டாக. ஆலிவ் ஆயில் பாருங்கள், ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டுனா ஒரு 5 ml தான் சேர்க்குறேன் ஆலிவ் ஆயில். நல்லெண்ணெய் ஒரு 10 ml 15 ml தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது கடுகு, சோம்பு, சீரகம், ஒரு 5 வெந்தயம் போட்டிருக்கேன். அதை போட்டு பொன்னிறமாக ஆன உடனே, அது வறுபட்ட உடனே நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போடுறேன். வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வெங்காயம் ஆன பிறகு தான் தக்காளியே சேர்க்கணும். பாருங்கள், தக்காளியெலாம் சேர்த்துட்டேன். கூட ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூனு, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா வதக்குறேங்களா. வதக்கின பிறகு ஒரு கத்தரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருந்தேன், அதை போட்டிருக்கேன் தண்ணியில் அலசி. அது நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் வெந்த பிறகு தான் பச்சை தண்ணி ஊற்றி, உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கணும், உப்பு அதிகமாக அந்த டேஸ்ட் வராது. அப்படியே தண்ணியை ஊற்றி மூடி வைக்க வேண்டியது தான். ஏன்னு கேட்டால் இது சிம்பிள் குழம்பு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் பார்த்த வரையிலுமே நான் இந்த சிம்பிள் குழம்பு எங்கள் அம்மா செய்வாங்க, பார்த்துருக்குறேன். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே காய் இல்லைனா கூட சரிங்க, வீட்டில் ஒரு 5 பச்சை மிளகா இருந்தால் கூட அந்த பச்சை மிளகாய் எப்படி நீட்டாக கிழிப்பாங்க. எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு அதில் சீரகம் சோம்பெல்லாம் போடுவாங்க. போட்டுட்டு இந்த ஒரு கொஞ்சம் வெங்காயம்னா எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மா இது வரையிலும் ஒரு வெங்காயம் குழம்புக்கு வச்சு நாங்கள் பார்த்ததே இல்லை. பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டோம் பாருங்கள். தண்ணி ஊற்றி மூடி வைக்க வேண்டியது தான், அது பாயில் ஆகணும். எங்கள் அம்மா வந்து ஆஃப் வெங்காயம் தான் வைப்பாங்க. பெரிய வெங்காயம் வந்து அது 3 நாள் கூட யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் வந்தால் 2ஆக கட் பண்ணி இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதி வைப்பாங்க. தக்காளி பெருசாக இருந்தால் எங்கள் அம்மா பாதி தான் வைப்பாங்க, மீதி தக்காளி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பொண்ணுங்களை சொல்லக்கூட எங்கள் ஒய்ஃபை எங்கள் அண்ணிங்களை சொல்கிறேன். எங்கள் ஒய்ஃபெல்லாம் பார்த்தா நல்லா இல்லாத குழம்பு வைக்கிறதுக்கு 4 தக்காளியோட கட் பண்ணிடுவாங்க, 4 வெங்காயத்தை கட் பண்ணுவாங்க. அது நல்லாவே இருக்காது. எங்கள் ஒய்ஃப் வைக்கிற குழம்பு வந்து புளி சாதமும் அவங்க ரசம் கொஞ்சம் சுமாராக வைப்பாங்க. அவங்க காரக்குழம்பு மீன் குழம்புலாம் சாப்பிட்டா நான் தொடவே மாட்டேங்க, பிடிக்காது. உண்மையை தான் சொல்கிறேங்க. 2வது அண்ணி வந்து சட்னி நல்லா வைப்பாங்க, குருமா குழம்பு நல்லா வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எறா குழம்பு கொஞ்சம் நல்லா வைப்பாங்க. மற்ற குழம்பு வச்சாங்கன்னா வாயில் வைக்க பிடிக்காதுங்க, அவங்களும் நல்லா செய்ய மாட்டாங்க. பெரிய அண்ணி வந்து நல்லா சமைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, எல்லாமே அதிகமாக சேர்ப்பாங்க, ஆயிலை வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. 1 லிட்ரு எண்ணெய் கொடுத்தீங்கனாக்கா அது 3 நாளில் காலி பண்ணுவாங்க அவங்க. இவங்களும் எல்லாமே எங்கள் வீட்டில் அண்ணிங்க ஒய்ஃபெல்லாம் எண்ணெய் ஊற்றுவாங்க தான், ஆனால் டேஸ்ட்டு வராது. பெரிய அண்ணி செய்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் அம்மா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றுவாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய். எங்கள் அம்மாவுக்கு 1 லிட்ரு எண்ணெய் கொடுத்தீங்கன்னா எங்கள் அம்மா அதை 2 மாதம் கூட யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், பக்கத்தில் வந்து கேரட்டு, பீன்ஸு, ஒரு பூசணிக்காய் சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டு அதை பொரியல் பண்ணுறேன். வெங்காயம், கடுகு, சீரகம் போட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பை போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கி காயை அலசி போட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு மேலே ஒரு முட்டையை உடச்சி விட்ட உடனே பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது சாதம் செய்யணும். சாதம் பக்கத்தில் வெந்துக்கிட்டு இருக்கும். பாருங்கள், இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற பொண்ணுங்க நம்ம வீட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சமைப்பாங்க 1 மணி நேரம் சமைப்பாங்க. அது என்னதான் நினச்சின்னு சமைப்பாங்களே தெரியல. காய் வெட்ட 1 மணி நேரம் ஆக்கிடுவாங்க, காய்கறி வெங்காயம் அரிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆக்குவாங்க.
இதெல்லாம் 10 நிமிஷம் வேலைங்க சமைக்கிறது. இதை சமையல் கற்றுக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். நம்ம வீட்டில் இருந்தாலும் யாருன்னா இருந்தானே நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்லாம், யாரும் எதிர்பார்க்க தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின்லாம் போனீங்கன்னா நீங்கள் அங்கே சமைச்சு சாப்பிட்லாம், யாரும் நம்மளுக்கு தரணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இது நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு சமைக்கணுங்க. பாதி பொண்ணுங்க இது இருந்தால் தான் சமைப்பாங்க, அது இருந்தால் தான் சமைப்பாங்க, எல்லாம் கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. எங்கள் அம்மாலாம் எதுவுமே இல்லைன்னா கூட சரிங்க, வீட்டில் ஒரு 2 பச்சை மிளகா இருந்தால் கூட அதை வச்சு எங்கள் அம்மா சிம்பிளாக ஒரு குழம்பு வைப்பாங்க. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு அந்த பச்சை மிளகாயை அப்படியே 2ஆக கட் பண்ணி போட்டு அது மஞ்சள் பொடியை போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சா சிம்பிள் குழம்பு. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது. அந்த சிம்பிள் குழம்புலாம் எங்கள் அம்மாவை பார்த்து தான் கற்றுக்கணும். எங்கள் அம்மாலாம் வேறு லெவலு. அதுமாரிலாம் இப்போ யாரும் அப்படி இருக்க மாட்றாங்க. 4 வெங்காயம் வைக்கிதுங்க ஒரு நல்ல குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ இருக்கிற பொண்ணுங்க. 5 வெங்காயம் வைக்கிது, தக்காளி நிறைய கொட்டுதுங்க. நல்லாவே இருக்காது அவங்க வைக்கிற குழம்புலாம். பாருங்கள், ரைஸ்லாம் வடித்து தான் சாப்பிட்ணும், நம்ம உடம்புக்கு எதுவும் கேடு கிடையாது. குக்கரில் வச்சு சாப்பிட்டா நமக்கு எல்லாமே டேஞ்சர் தான். ஆனால் வடித்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொரியல் ரெடி, சாப்பாடு ரெடி. 10 நிமிஷத்தில் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து சுட சுட பார்த்தேன். பாருங்கள் குழம்ப பாருங்கள், அந்த சிம்பிள் குழம்பு கலர்ஃபுல்லாக. அப்பா ஐயோ மச்சி, சூப்பர் மச்சி குழம்பு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,